Hi friends, நான் உங்க சிஆர் நண்பு. வெல்கம் டு சிஏ ப்ரோஸ். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பசங்க ப்ளஸ் இன்டர் பசங்களுக்கு மே 25 அட்டெம்ப்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது எப்படி படிக்கலாம், எப்படி பிளான் பண்ணலாம், வீக்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட்டும் போட்டாச்சு. அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லா, மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 4th சப்ஜெக்ட், லாஸ்ட் சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ்க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமரு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது, இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி பிளான் போட்டிங்கன்னா சூப்பர், நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? யாரையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் இருப்பாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, இதை நம்ம எப்படி பிரிக்கணும்னு தெரியல, ஒரு வாரத்துக்கு எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணனா நம்மளால் வந்து எக்ஸாம்பிளாக நல்லா கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்ற பசங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? இதை தான் டிக்டோவாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. எல்லா வீடியோ அந்த மாதிரி தான். நான் இன்கேஸ் மேக்கு நான் வந்து படிக்கிறேன்னா நான் எப்படி படிப்பேன், எனக்கு எது ஈஸி, எனக்கு எது கஷ்டம், நான் எந்த சாப்டர் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு தானே தவிர நீங்கள் இதே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஓகேவா? சிம்பிள் தம் ரூல் என்னதுன்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சிருக்கணும், ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணணும். சில பேர் வந்து லாஸ்ட் நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்குலாம் பிளான் போடாமல் படிக்கிறதுக்கு மட்டும் பிளான் போடுவாங்க. அந்த மாதிரி வந்து போகிறதுனால ஃபெயில் ஆவாங்கன்னு நான் சொல்லலை. பட் என்ன அதனால் நீங்கள் ரிவிஷன் ஒரு டைம் பண்ணிங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அடித்து நீங்கள் போயிட்டு பாஸ் ஆகிட்டு வரலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணிருக்கேன். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நமக்கு டைம் இருக்கா. பிப்ரவரி, மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கிறதுக்கு, ஏப்ரல் வந்து 10 நாள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? எக்கனாமிக்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சிம்பிளாக இருந்தாலும் நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா, ஒரு வீக்கில் ஒரு சாப்டர் மட்டும் தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் படிக்க போகிறது இல்லை, இன்னும் கஷ்டமான லா இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. நீங்கள் சைமல்டேனியஸாக படிக்கணும். ஸோ இது என்னடா இது, நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு இந்த ஒரு சாப்டர் மட்டும், எக்கனாமிக்ஸ் ஒரு சாப்டர் மட்டும் படித்தா போதும் அப்படி இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச்சுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸு, அக்கௌண்ட்ஸு, லாக்கெலாம் போட்டாச்சு. அதோட சேர்த்து நீங்கள் சைமல்டேனியஸாக இதை படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது. பிப்ரவரியில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸை முடிக்க போகிறேன், மார்ச்சில் மேக்ரோ எக்கனாமிக்ஸை முடிக்க போகிறேன், ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? மைக்ரோ எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கில் டிமாண்ட் அண்ட் சப்ளை முடிச்சுட்டு செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். ஓகேவா? நிறைய சார்ட் போட்டு, ஸோ டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டில் நம்ம எப்படிலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம், பர்ஃபெக்ட் காம்படிஷனில் எப்படி, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷனில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சார்ட்லாம் போட்டு பார்ப்போம். கொஞ்சம் சிம்பிள் தான், பட் என்னன்னா வந்து நிறைய கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 2ம் 4ம். ஓகேவா? நான் 2ம் 4ம் வந்து ஃபஸ்ட்டு 2 வீக்கில் நான் முடிச்சிடுவேன். தேர்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஓகேவா? தேர்ட் வீக்கில் நம்ம என்ன எடுக்கணும், ஃபஸ்ட்டு சாப்டர் 5th சாப்டர் எடுத்துக்கலாம். அது ரொம்ப தியரி தான், பெருசாக எதுவும் வராது, இம்பார்ட்டனும் இல்லை. ஸோ அதனால தான் நான் 2 சாப்டர் கம்பைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தேர்ட் சாப்டர் கொஞ்சம் லைட் வெயிட் மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து முடிச்சிடலாம். ஓகேவா? 4th சாப்டர் மறுபடியும் கொஞ்சம் பெரிய சாப்டர் என்னதுன்னா ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட். ஓகே, தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் காஸ்ட்டு. இதை நீங்கள் முடித்தாலே போதும். மைக்ரோ எக்கனாமிக்ஸில் மேஜாரிட்டி ஆஃப் இது முடிச்சிட மாதிரி தான். பிப்ரவரியில் இது போதும். ஓகேவா? மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நிறைய ஃபார்முலா இருக்கும், நிறைய சம்ஸ் வரும், நிறைய வந்து 1 மார்க் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னா, நேஷனல் இன்கம் ரொம்ப முக்கியம், பட் எனக்கு அது லைட்டாக கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். நான் அது செகண்ட் வீக்கு தள்ளிடுறேன். ஸோ ஃபஸ்ட் வீக் நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஃபினான்ஸ் எனக்கு கொஞ்சம் வருன்றதுனால நான் மேக்ரோ எக்கனாமிக்ஸை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி எடுத்து முடிச்சு நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் வீக்கில் பப்ளிக் ஃபினான்ஸ், செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்கம், தேர்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட். இன்டர்நேஷனல் ட்ரேட் ரொம்ப முக்கியம். டைப்ஸ் ஆஃப் டியூட்டிஸ், டேரிஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாமே சொல்லிட்டு. 4th வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட். ஓகே, மணி மார்க்கெட்டு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். M1, M2, M3ன்னு சொல்லிட்டு நிறைய மணி சப்ளை இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்ஸ் படிப்போம். அதை நான் வந்து லாஸ்ட் சாப்டரில் வச்சிருக்கேன், லாஸ்ட் வீக்கில் வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் டவுட் வரும், எங்கே சார் இந்தியன் எக்கனாமி காணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியன் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஷெடியூல் போட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு 9 சாப்டர் படிங்க இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு, அதுக்கப்புறம் ஏப்ரல் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் இந்தியன் எக்கனாமி படித்தா போதும். ஏன்னா எதையும் விடணும்னு சொல்ல, பட் கம்பேரிட்டிவ்லி அது வந்து எப்படின்னா லெஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் அப்ரோச்சாக இருக்கணும். கண்ணா 2 மாதம் படிக்கிறதுக்கு, 1 மாதம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, எல்லா சாப்டருக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம அந்த மாதிரி தான் வந்து பிளான் போட்டிருக்கோம். எக்கனாமிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் நீங்கள் பார்த்துருப்போங்க, ஒரு ரீடு பார்த்துட்டு ஒரு ரிவிஷன் பார்த்துருப்போங்க. அடித்து சொல்கிறேன், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆக முடியாது. ஓகே, எக்கனாமிக்ஸு உங்களோட அக்ரிகேட்டை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுற பேப்பர் கண்ணா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஈஸின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பஸ்ஸுக்கு படிக்காதீங்க. 70 மார்க் 80 மார்க் எடுக்க பாருங்கள். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா லா அப்படி இல்லைனா அக்கௌண்ட்ஸில் ஏதாச்சும் வந்து ரொம்ப டஃபாக கேட்டாங்கன்னா இதுலேருந்து நம்மளால் காம்பன்சேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவ்வளோதான் கண்ணா. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்,
பர்டிகுலராக ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.